ஆசைக்கும் பேராசைக்கும் என்னங்க வித்தியாசம்? இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டலாம். இந்த வீடியோ யாருக்கானதுன்னா, நம்ம வளர்றதுக்காக நம்ம பெருசாக ஆசைப்பட்டு அந்த ஆசையை அடையிறதுக்கான வழிகளை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தான். ஆசை தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அதனால யாரும் ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை. ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன கதையை கேட்டுக்கோங்க. பட்டினத்தாரை பற்றி நிறைய பேர்த்துக்கு தெரியும். அவர்கிட்ட ஒரு சீடர் இருந்தார். அவர் பேர் பத்திரகிரியார். ஒரு பெரிய மன்னராக இருந்து துறவியாக மாறி அதுக்கப்புறம் பட்டினத்தார்கிட்ட சீடராக சேர்ந்தவர். ஒரு கோயிலில் கிழக்கு வாசலில் பட்டினத்தார் உட்காந்துருந்தாருன்னா மேற்கு வாசலில் பத்திரகிரியார் உட்காந்துருப்பாரு. அப்போ பட்டினத்தார்கிட்ட ஒருத்தர் வந்து பிச்சை கேட்குறாரு. பட்டினத்தார் சொல்கிறாரு, எப்பா நானே ஒரு துறவி, என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்கிட்ட வந்து கேட்குறியே, மேற்கு வாசலில் ஒருத்தர் இருக்காரு, அவர் பெரிய குடும்பஸ்தான், அவர்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி. அப்போ பத்திரகிரியார் மேற்கு வாசலில் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட என்ன இருக்குன்னா, யாராவது சாப்பாடு போட்டால் வாங்குறதுக்கு ஒரு திருவோடும் ஒரு நாயும் இருக்குது. அப்போ இந்த திருவோட்டையும் நாயையும் தான் பட்டினத்தார் பெரிய சொத்துன்னு சொல்கிறாரு. அவர் அதனால தான் குடும்பஸ்தன்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த திருவோட்டை உடச்செறிஞ்சிடுறாரு. பட்டினத்தார் சொல்கிற செய்தி என்னன்னா, ஆசைப்படக்கூடாதுன்னா திருவோட்டுக்கு கூட ஆசைப்படக்கூடாது. ஆனால் நம்ம வளர்ச்சிக்கான ஆசை அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையான தேவை. பெரிய ஆசையாக வச்சுருந்தா அது பேராசை கிடையாது. நம்ம தொழிலாகட்டும், நம்ம பொருளாதாரமாகட்டும், நம்ம குடும்ப உறவுகளாகட்டும், இது ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவலுக்கு வளரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக ஆசை இல்லை. அது எவ்வளவு பெருசாக வளரணும்னு நினச்சா கூட அது வந்து பேராசை கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஆசைக்கும் பேராசைக்கும் இருக்கிற வேறுபாடு என்னன்னா, நம்ம வளரும் போது நம்மளோட மற்றவங்களும் சேர்ந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறது ஆசை. மற்றவங்க கிட்ட இருந்து அபகரித்து அதன் மூலமாக வளரணும்னு நினைக்கிறது பேராசை. இவ்வளவுதான். ஆசைங்கிறது பாசிட்டிவ், பேராசைங்கிறது நெகட்டிவ். ஏன்னா நம்ம பெரிய அளவில் வளர்ந்தோம்னா நம்மளோட இருக்கிறவங்களும் பெரிய அளவில் வளருவாங்க. நம்ம எவ்வளவு வேணால் ஆசைப்படலாம், அதில் எந்த விதமான தப்பும் இல்லை. அந்த வளர்ச்சியில் அடுத்தவங்களுக்கும் பங்கு இருக்கணும், அடுத்தவங்களும் நம்மளோட சேர்ந்து வளரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். உங்கள் இலக்குகளை நீங்கள் நிர்ணயிக்கும் போது மிகப்பெரிய இலக்குகளாக நிர்ணயிங்க. லிமிட்டட் பிலீஃப்ஸ் வச்சுக்காதீங்க. இதுக்கு மேலே நம்ம ஆசைப்பட்டோம்னா அது பேராசைன்னு நினச்சிக்காதீங்க, அது தவறானது. எவ்வளவு பெரிய இலக்கு வேணாலும் வைங்க. நீங்கள் அந்த இலக்கை அடையிறதுக்கான உழைப்பு மொத்தமும் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த இலக்கை அடைய முடியும். சொல்லி அடிங்க. சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.